எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பொசிஷன்ஸ் அண்டு கண்டெய்னிங் பிளாக்ஸ். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ஃப்ளோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் வந்து எப்படி வந்து ஸ்டாக் ஆகணும், எந்த வரிசையில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வரிசையை தான் நம்ம வந்து ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுன்னா, அந்த ஃப்ளோவில் இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எதை ரிமூவ் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் ஃப்ளோவிலேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம தனியாக நம்ம நினைக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம். அப்படி ரிமூவ் பண்ணாமலும் சில ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்படியும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சில இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டை எப்படி பொசிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பொசிஷன் பார்க்குறதுக்கு முன்னால் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கண்டெய்னிங் பிளாக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். கண்டெய்னிங் பிளாக் அப்படின்னா பொதுவாக பேரண்ட் எலமெண்ட் வந்து நம்ம கண்டெய்னிங் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த H1 கண்டெய்னிங் பிளாக் வந்து பாடி, இந்த பாடி அண்ட் ஹெட்டினுடைய கண்டெய்னிங் பிளாக் வந்து HTML, அதாவது ரூட் எலமெண்ட். ஸோ பொசிஷனில் 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்ட் அண்ட் ஸ்டிக்கி. இந்த 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாட்டிக். இதுதான் வந்து டிஃபால்ட்டான பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஸ்டாட்டிக்கில் தான் அது இருக்கும். இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி மேலே நாம் வந்து ஆஃப்செட் யூஸ் பண்ணலாம். ஆஃப்செட்னா என்ன, டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம் இந்த மாதிரி கொடுத்து நம்ம அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இசட் இண்டெக்ஸும் நாம் வந்து இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து இந்த ஸ்டாட்டிக் பொசிஷன் ப்ராப்பர்ட்டிக்கு ஒர்க் ஆகாது. இப்போ ஸ்டாட்டிக்னா என்னென்னு பார்க்கலாமா. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் எப்போதும் போல தான். ஓகேவா, இந்த பாக்ஸுக்கு வந்து நான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் வந்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த பாக்ஸுக்கும் என்னென்னா ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால நம்மளால் ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டி எதையுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் டாப் 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது மூவ் ஆகாது, எதுவுமே ஆகாது. சரிங்களா. அதே மாதிரி இசட் இண்டெக்ஸும் இதில் நாம் யூஸ் பண்ண முடியாது. சரி, இது எதுவுமே இல்லாததுனால நம்ம டேரெக்டாக அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம். அது என்னென்னா ரிலேட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும், பொசிஷன் ரிலேட்டிவ். அந்த ஸ்டாட்டிக் பார்த்திங்களா, அந்த ஸ்டாட்டிக்கில் வந்து பொசிஷன் ஸ்டாட்டிக் இப்படி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிறது ரிலேட்டிவ். இந்த ரிலேட்டிவ் கொடுத்துட்டு நாம் ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணாத வரைக்கும் இந்த ரிலேட்டிவ்க்கு எந்த வேலையுமே கிடையாது. ஸோ ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணலாமா. உதாரணத்துக்கு நான் டாப்பில் இருந்து 20 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டாப்பில் வந்து அது 20 பிக்சல் மூவ் ஆகிருக்குது. சரி, நம்ம இதை வந்து மார்ஜின் டாப்லேயே கொடுக்கலாமே, அப்புறம் ஏன் வந்து நம்ம இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரிலேட்டிவ் வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்பேஸை வந்து அது ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்குது. அதோட ஸ்பேஸ் பாருங்கள், அது எங்கேயுமே விட்டு கொடுக்கல. இப்போ நான் இது பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பக்கத்துலேயே நான் இன்னொரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் இது பொசிஷன் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா இப்படி இருக்குது. நான் திரும்ப டாப்லேருந்து 20 பிக்சல் மூவ் பண்ணேன்னா இப்படி வருது. 200 பிக்சல் கொடுத்தேன்னா அது மேலே போய் ஃபுல்லாக உட்காந்துக்குது. ஆனால் அதோடைய ஸ்பேஸை வந்து அது எப்போதுமே ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்கு இல்லையா. இது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இது வந்து டாக்குமெண்ட் ஃப்ளோவில் இருந்து வெளியில் வரலை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னென்னா அதோடைய ஸ்பேஸ் அது விட்டு கொடுத்துரும், டாக்குமெண்ட் ஃப்ளோவிலேருந்து அது வெளியே வந்துடும். மற்ற எலமெண்ட்டோ இல்லை ஒரு பேராகிராஃபோ இருந்ததுனா கூட அதை போய் வந்து ஆக்குப்பை பண்ணிடும். சரிங்களா. இப்போது நான் வந்து இன்னொரு பேராகிராஃப் டேக் வந்து இங்கே போட்டுக்கிறேன். இப்படி கொடுத்துட்றேன். இந்த பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேராகிராஃப் வந்து இங்கே வந்திருக்கும், அது டாக்குமெண்ட் ஃப்ளோவிலேருந்து வெளியில் வந்திருந்ததுன்னா. ஆனால் ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து டாக்குமெண்ட் ஃப்ளோவிலேருந்து வெளியில் வராது. ஸோ இப்போ வந்து நம்ம 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஒன்று, அதனுடைய ஸ்பேஸை வந்து அதை பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இன்னொன்று, டாக்குமெண்ட் ஃப்ளோவிலேருந்து அது வெளியில் வரலை. இன்னொன்று, ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணாத வரைக்கும் அதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. சரிங்களா. சரி, இப்போ நம்ம இதுக்கு பதிலாக மார்ஜின் யூஸ் பண்ணலாமே, நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் மார்ஜின் டாப்புன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மார்ஜின் டாப் ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மொத்தமே கீழே வந்துடுது இல்லையா. ஸோ மற்ற எலமெண்ட்டினுடைய பொசிஷனே வந்து மார்ஜின் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் ரிலேட்டிவ் வந்து அப்படி பண்ணாது. அதோட இடத்த அதை வச்சுக்கும், அது அங்கேருந்து மூவ் பண்ணும். மற்ற எலமெண்ட் எதையுமே மூவ் பண்ணாது, அது மேலே தான் போய் உட்காரும். ஓகேவா. இன்னொரு ரீசன் என்னென்னா இதில் இசட் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது இதில் மார்ஜினில், ஆனால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இசட் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து போக போக டீப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இசட் இண்டெக்ஸ் வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ஒரு நோட்டுக்கு மேலே இன்னொரு நோட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இசட் இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை வந்து நான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் மேலே அந்த பாக்ஸ் உட்காந்துருச்சு இல்லையா. இப்போ எனக்கு வந்து இந்த ரெட் பாக்ஸ் தான் மேலே இருக்குது, பச்சை பாக்ஸ் வந்து கீழே இருக்குது. இப்போ நான் இசட் இண்டெக்ஸை வச்சு என்ன பண்ணலான்னா பச்சை பாக்ஸை முன்னாடி கொண்டு வரலாம். நான் இந்த பாக்ஸ் 2க்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு இசட் இண்டெக்ஸ் நான் இதுக்கு நான் 1ன்னு கொடுத்தேன்னா இந்த பச்சை பாக்ஸ் மேலே வந்துடுது. கரெக்டாக. அதே மாதிரி இப்போ நான் திரும்ப ரெட்டுக்கு போயிட்டு இசட் இண்டெக்ஸ் வந்து 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அதிக வேல்யூ, அப்போ ரெட்டு மேலே வந்துடும். இந்த மாதிரி இசட் இண்டெக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிலேட்டிவையும் அப்சல்யூட்டையும் சேர்ந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு ஃபியூச்சர். இதுக்கே வந்து நம்ம ஒப்பாசிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒப்பாசிட்டியில் வந்து நான் 0.3 அப்படின்னு கொடுக்குறேன்னா, அந்த ரெட்டு வந்து லைட்டாக அதோட ஒப்பாசிட்டி குறைஞ்சி பின்னாடி இருக்கிற பச்சை கூட சேர்ந்து இந்த கலரில் தெரியுது. இதை நான் 200 பிக்சல் இல்லாமல் ஒரு 150 பிக்சல் மூவ் பண்ணால் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். ரெட்டினுடைய ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கிறது மேலே தெரியுது இல்லையா. அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸும் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ டாப்லேருந்து 150 பிக்சல் போட்டிருக்கேன். இந்த ஒப்பாசிட்டி எடுத்து விட்டுறேன். டாப்லேருந்து 150 பிக்சல்னால் டாப்லேருந்து 150 பிக்சல் கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவ் 150 பிக்சல் கொடுத்தோம் அப்படின்னா டாப்லேருந்து அது மேலே பார்க்க போயிடும். இது டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியில் வரலை. அதனால் அது இருக்கிற இடத்துல இருந்தே தான் அது மூவ் ஆகும். ஓகே, இப்போ இந்த இசட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ உண்டு. 0ன்னு கொடுக்க மாட்டாங்க, ஆட்டோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது அதனுடைய டிஃபால்ட்டான வேல்யூ. சரிங்களா, இப்படி கொடுத்தா வந்து இசட் இண்டெக்ஸ் வந்து 0ன்னு அர்த்தம், எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. இதை நான் வந்து 200 பிக்சல் மூவ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த இசட் இண்டெக்ஸ் 0ன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிறது தான் இசட் இண்டெக்ஸ் 1 இருக்குது. அப்போ அதுக்கு தான் அதிக ப்ரியாரிட்டி, அதுதான் மேலே தெரியும். சிவப்பு பாக்ஸ் வந்து கீழே போயிடும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இது கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி அது மூவ் ஆகிற பொசிஷன் இருக்கு இல்லையா, ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டி வச்சு டாப் லெஃப்ட்டெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அது எங்கே இருந்து மூவ் ஆகும்னா அதனுடைய எந்த பேரண்ட் வந்து பொசிஷன் ரிலேட்டிவில் இருக்குதோ அதை பொறுத்து மூவ் ஆகும். அப்படி அதனுடைய எந்த பேரண்ட்டுமே இல்லை அப்படின்னா அது நேராக இருக்கிறதுலே டாப் லெவல் எலமெண்ட் என்னது, ரூட் HTML எலமெண்ட்டு, அதை பொறுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே பாக்ஸாக போட்டு நிறைய பாக்ஸ் இருக்க மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு பேரண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுக்கிறேன். பேரண்ட் பாக்ஸ் போட்டாச்சு. அது உள்ளே வந்து பாக்ஸ் 1 அப்படின்னு போட்டுறேன். இதை நான் வேகமாக பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு பேரண்ட் பாக்ஸ் இருக்குது, அது உள்ள பாக்ஸ் 1 இருக்குது, அதுக்குள்ளே பாக்ஸ் 2 இருக்குது, அதுக்குள்ளே பாக்ஸ் 3, அதுக்குள்ளே பாக்ஸ் 4, கடைசியாக வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. சரிங்களா, இதை வந்து நான் CSSல இப்போ ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நான் சில ஸ்டைல்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்ன பண்ணுறேன்னு கிளியராக சொல்கிறேன். இந்த ஃப்ளக்ஸை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட் பாக்ஸ் இங்கே இருக்குல்லையா, பேரண்ட் பாக்ஸ் அந்த HTML சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பேரண்ட் பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ் 1 போட்டிருக்கேன், அதுக்குள்ளே பாக்ஸ் 2, அதுக்குள்ளே பாக்ஸ் 3 இப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த பேரண்ட் பாக்ஸுக்குள்ளே பேரண்ட் பாக்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுதான் இது. பாடி தெரியறதுக்காக பாடிக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். கடைசியில் அந்த குட்டி பாக்ஸுக்கும் தனியாக கொடுத்துருக்கேன். இந்த பேரண்ட் பாக்ஸுக்குள்ளே நிறைய சில்ட்ரன் இருக்கு இல்லையா, இந்த பேரண்ட் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற சில்ட்ரன் வந்து இந்த பாக்ஸ் 1 தான். பாக்ஸ் 1 சில்ட்ரன் தான் பாக்ஸ் 2. இப்படியே உள்ளே இருக்கிற ஒவ்வொரு சில்ட்ரனையும் நம்ம வந்து வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் சென்டர் பண்ணுறதுக்கு ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளக்ஸ்னு ஒரு கிளாஸ் தான் எழுதியிருக்கேன். இந்த கிளாஸை நாங்கள் என்னென்னு எழுதியிருக்கேன்னா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். இதை பற்றி நீங்கள் அப்புறமா யோசிச்சுக்கலாம். ஆனால் இது என்னென்னா, ஒரு எலமெண்ட்டை ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் சென்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய சில்ட்ரனை. ஓகேவா, இப்போ நான் பேரண்ட் பாக்ஸுக்கு ஃப்ளக்ஸ்னு கொடுத்தேன்னா இந்த பாக்ஸ் 1 ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாகவும் சென்டர் ஆகிடும். இந்த பாக்ஸ் 1க்கு நான் ஃப்ளக்ஸ் கொடுத்ததுனால பாக்ஸ் 2 வந்து ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாகவும் சென்டர் ஆகிடும். இப்படியே நான் சென்டர் பண்ணி இந்த குட்டி பாக்ஸை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னது, பொசிஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த குட்டி பாக்ஸுக்கு வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன், பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன ஆகும், அது டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அப்சல்யூட் கொடுத்த உடனே கம்ப்ளீட்டாக அது வெளியே வந்துருச்சு. அந்த பாக்ஸ் 4 மறைச்சிக்கிட்டு நிற்குது பார்த்தீங்களா. இப்போது நான் டாப் 0ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே தெரியுமா போகும், ரூட் எலமெண்ட்டோட போகிறேன். ஏன் அப்படி ரூட்டுக்கு போகுது அப்படின்னா, அதனுடைய எந்த பேரண்ட்டும் பொசிஷன் ரிலேட்டிவில் இல்லை. ஓகேவா, இப்போது நான் அந்த பாக்ஸ் 4க்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தேன்னா இந்த பாக்ஸ் 4 டாப்புக்கு வந்து அது போயிடுது. கிளியராக. அதே மாதிரி நான் அந்த பாக்ஸ் 2க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பாக்ஸ் 2 டாப்புக்கு போயிடுது. ஸோ இந்த பொசிஷனே அப்சல்யூட்டே நம்ம இப்படி தான் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணோம். இப்போ இந்த டாப்புக்கு பதிலாக நான் லெஃப்ட் கொடுக்குறேன்னா இந்த ரெண்டாவது பாக்ஸினுடைய லெஃப்ட்டுக்கு வந்து அது போயிடுது. டாப்பு லெஃப்ட்டு சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை பிக்சல் நீங்கள் வச்சாலும் சரி தான். இப்போ உதாரணத்துக்கு நான் டாப்லேருந்து 20 பிக்சல், லெஃப்ட்லேருந்து 0, ரெண்டாவது பாக்ஸை பொறுத்து நீ மூவ் ஆகு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியே மூவ் ஆகும். என்னென்னா அப்சல்யூட்டாக மூவ் ஆகு, எதை பொறுத்து மூவ் ஆகு அப்படிங்கிற 2 விஷயத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ எதை பொறுத்து மூவ் ஆகணுங்கிறத நம்ம ரிலேட்டிவில் கொடுக்குறோம். அதே மாதிரி நான் இந்த பாக்ஸ் 4க்கும் நான் ரிலேட்டிவ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தேன்னா இது என்னது பாருங்கள், பாக்ஸ் 4 பொறுத்தா மூவ் ஆகுது. ஏன்னா அதனுடைய நியரஸ்ட்டு, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட் என்னதோ அதுக்கு தான் அது வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கும். இப்போது இந்த குட்டி பாக்ஸோட பக்கத்தில் இருக்க பேரண்ட் என்னது, பாக்ஸ் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாக்ஸோட பக்கத்தில் இருக்க பேரண்ட் பாக்ஸ் 4. நீங்கள் பாக்ஸ் 2ல் நீங்கள் கொடுத்தாலும் அது பாக்ஸ் 4 தான் எடுத்துக்கும். இது ஒரு பாயிண்ட். கிளியராக. அதே மாதிரி இது டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியில் வந்ததுனால அதனுடைய பேரண்ட் எதுவுமே ரிலேட்டிவ் இல்லைங்கிறதுனால அது வந்து ரூட்டுக்கு போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகேவா.
இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரணும் நான் எப்படி இப்போது இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் எடுத்து நான் 3வது பாக்ஸுக்கு போட்டுக்கிறேன். அப்போ அது 3வது பாக்ஸை பொறுத்தா மூவ் ஆக போகுது. ஓகே, கிளியர் தான். இப்போ இந்த பாக்ஸ் 4க்கு நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? பாக்ஸ் 4 என்ன கலரு? இந்த பிங்க் கலரு. இதுக்கு வந்து நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுன்னு பார்க்கலாமா? இதுக்கும் கூட நான் வந்து டாப் 0 கொடுத்துட்றேன். இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் 4 வந்து பொசிஷன் அப்சல்யூட்டில் இருக்குது. ஸோ அதனுடைய நியரஸ்ட் பேரண்ட் ஏதாவது பொசிஷன் ரிலேட்டிவில் இருக்கான்னு பார்க்கும். அது இருக்குது. அதுதான் வந்து இந்த ப்ளூ பாக்ஸ். ஸோ இந்த ப்ளூ பாக்ஸினுடைய டாப்புக்கு இந்த பிங்க் கலர் பாக்ஸ் போயிடுது. ஓகேவா? ஆனால் இந்த குட்டி பாக்ஸ் பாருங்கள், இதனுடைய பேரண்ட் வந்து எதாவது பொசிஷன் ரிலேட்டிவில் இருக்கான்னு பார்க்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி சப்போஸ் வந்து அதனுடைய நியரஸ்ட் பேரண்ட் ஏதாவது பொசிஷன் அப்சல்யூட்டில் இருந்தால் கூட இந்த அப்சல்யூட்டாக அது ரிலேட்டிவாக எடுத்துக்கும். ஸோ இதனுடைய பேரண்ட் வந்து ரிலேட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணிட்டே வருது. ஃபஸ்ட்டு பாக்ஸே அது பக்கத்தில் இருக்க பாக்ஸ் 4 வந்து அப்சல்யூட்டில் இருக்குது. அப்போ இதை வந்து அது ரிலேட்டிவாக எடுத்துக்கும். ஸோ அப்போது இது வந்து இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் 4 பொறுத்தா மூவ் ஆகும். ஸோ அந்த பாக்ஸ் 4னுடைய டாப் லெஃப்ட்டில் இருந்து 0க்கு வந்துடுது, டாப்லேருந்து 20 பிக்சல் வந்துடுது. இதில் நீங்கள் டாப் 0 கொடுத்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். ஸோ ஒரு ரிலேட்டிவ் பாக்ஸ் இருக்குது, அதனுடைய சில்ட்ரன் வந்து அப்சல்யூட்டாக இருக்குதுன்னா இந்த அப்சல்யூட் வந்து இந்த ரிலேட்டிவை பொறுத்து மூவ் ஆகும். ஆனால் இந்த அப்சல்யூட்டுக்கும் ஒரு சில்ட்ரன் இருக்குது, அதுக்கும் அப்சல்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பாக்ஸு, இந்த பாக்ஸ் வந்து அப்சல்யூட்லேருந்து ரிலேட்டிவாக தன்னை மாற்றிக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பொசிஷன் அப்சல்யூட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட அப்சல்யூட் மாதிரி தான். டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். இருந்தாலும் அதனுடைய பேரண்ட்டு, அந்த பேரண்ட், இந்த பேரண்ட், எந்த பேரண்ட்டையும் பார்க்காது, அது யாரையுமே மதிக்காது. அது கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியில் வருதோ அந்த இடத்துல நின்றுக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் அந்த குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இந்த குட்டி பாக்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், பொசிஷன் ஃபிக்ஸ்டு போடுறேன். இப்போ அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நான் டாப் 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியில் வந்ததுனால அது எங்கே போகும்? நேராக ரூட்டில் போய் நிற்கும், அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதில் ஒரு 100 பிக்சல் கொடுக்குற அப்படின்னா மேலேருந்து 100 பிக்சல் கீழே வந்து அதே இடத்துல ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த உதாரணத்துக்கு வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ரைட்டில் வந்து 0 கொடுக்குறேன். அப்போ ரைட்டு கார்னருக்கு போய்டு டாப்லேருந்து ஒரு 60% கீழே வான்னு சொல்கிறேன். ஸோ 60% கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்னா, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வச்சுக்கோங்களேன். சோஷியல் மீடியா லிங்க்லாம் அந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். ஓகேங்களா? இந்த லோரம் கண்டென்ட்டை நம்ம கொடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் அதே இடத்துல ஃபிக்ஸ்டாக நிற்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இதுவும் வந்து டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியில் வந்துடுது அப்சல்யூட் மாதிரியே. ஆனால் வந்து பேரண்ட்டை பொறுத்து கண்ட்ரோல் ஆகாது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டிக்கி. இது வந்து கிட்டத்தட்ட ரிலேட்டிவ் மாதிரி தான். டாக்குமெண்ட் ஃப்ளோவில் இருந்து வெளியில் வராது, அதனுடைய ஸ்பேஸை வந்து அது பிடிச்சிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டிக்கின்னு போடுறேன். அந்த குட்டி பாக்ஸு அதோடைய இடத்துல அப்படியே இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியில் வரல. வெளியில் வந்திருந்தேன்னா அந்த பாக்ஸ் 4 மறைச்சிக்கிட்டு நின்றுருக்கும், நம்ம அப்சல்யூட்டில் பார்த்த மாதிரி. ஆனால் இதை நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்க்ரோல் ஆகி போகுது இல்லையா, இப்படி தான் போகும். டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியில் வராதனால இதுக்கும் நம்ம ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து தெரியும். இப்போ நான் டாப் வந்து 0ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே ஆகாது. ஆனால் இது ஸ்டிக் ஆகணும், ஒட்டணும். எப்போ ஒட்டணும்னா, இது எப்போ டாப்பு போய் டச் பண்ணுதோ அப்போ அது ஒட்டிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். டாப்பில் டச் ஆனோடனே இந்த குட்டி பாக்ஸ் அங்கேயே நிற்கிது பார்த்தீங்களா, அங்கேயே நிற்கிது. இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஸ்டிக்கிக்கும் ஃபிக்ஸ்டுக்கும் வந்து வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க. அதை நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். ஃபிக்ஸ்டு வந்துக்கு பேரண்ட் கிடையாது, ஃபிக்ஸ்டுக்கு வந்து பேரண்ட் கிடையாது. அது வந்து டாக்குமெண்ட் ஃப்ளோவில் வந்து வெளியில் வந்ததுனால அது வந்து எங்கே வெளியில் வருதோ அங்கேயே தான் நிற்க போகுது. ஆனால் இதுக்கு வந்து பேரண்ட் உண்டு. இப்போ வந்து குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குட்டி பாக்ஸினுடைய பேரண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் 4. இதிலே பார்ப்போமே, பாக்ஸ் 4. இந்த பாக்ஸ் 4 தாண்டிடுச்சுன்னா அது ஸ்டிக் ஆகாது. இந்த பாக்ஸ் 4 இப்போ ஸ்டிக்காக நிற்கிது டாப் 0 தொட்ட உடனே. ஆனால் எப்போ இந்த பாக்ஸ் 4 நம்ம தாண்டுறோமோ அது திரும்ப உள்ளே போயிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது அதனுடைய பேரண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஃபிக்ஸ்டு வந்து அப்படி கிடையாது, அதுக்கு எந்த பேரண்ட் கண்ட்ரோலும் கிடையாது. அது ஃபிக்ஸ்டாக நிற்கும், டாப் 0ல் அது பாட்டு நிற்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு டிவ் இருக்குது, அதுக்குள்ளே டெக்ஸ்ட் 1ன்னு சொல்லி போட்டிருக்கேன், ஃப்ளக்ஸ்னு சொல்லி ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு H3 இருக்குது, அந்த H3 தான் இது. ஓகேங்களா? அடுத்து ஒரு பேராகிராஃப் இருக்குது, நிறைய கொடுத்துருக்கேன் பேராகிராஃப் வந்து. இது எல்லாத்துக்கும் வந்து ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சைட் பை சைடு வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க. இந்த டெக்ஸ்ட் 1 இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருக்க H3, இதுக்குள்ளே இருக்க இந்த பேராகிராஃப் வந்து வித் 80% கொடுத்துருக்கேன், இவ்வளோ தூரம் கவர் பண்ணிக்கன்னு சொல்லி. மீதி ஸ்பேஸை ஃபுல்லாக H3 தன்னால் எடுத்துக்கும். இந்த H3க்கு நான் பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்துருக்கேன், டாப் 0 கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டாப் 0 வரும்போது நீ ஸ்டிக்காகி நில்லு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா,
டாப் 0 வரும்போது இது ஸ்டிக் ஆகி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் டாப் 0 வரும்போது அது ஸ்டிக் ஆயிடுச்சு, நின்றுக்குச்சு, ஸ்க்ரோல் பண்ண பேஜ் ஃபுல்லாக வருது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியில் வராததுனால அதனுடைய பேரண்ட்டினுடைய கண்ட்ரோலில் தான் இது இருக்குதுங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னா டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து வெளியில் வந்துடும். ஸோ அதோட பேரண்ட்டுடைய கண்ட்ரோலில் அது கிடையாது. ஆனால் இது அதனுடைய பேரண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 டிவ் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். text2 text3 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த text2 இருக்கு இல்லையா, இந்த text2 text3 மூணுக்குமே வந்து பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்துக்கிறேன். இப்போ மூணுமே பொசிஷன் ஸ்டிக்கியில் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், இதை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த டாபிக் 1 வந்து இந்த இடத்துல டச் ஆகும். டச் ஆகி அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கும், ஸ்டிக்காகி நின்றுக்கிட்டு இருக்கும். இது எவ்வளோ தூரம் வரும்னா, இதனுடைய பேரண்ட் வந்து என்னது, இந்த டாபிக் 1 பேரண்ட் என்னது, இந்த text1. இந்த text1 இருக்கு இல்லையா, இது முடிகிற வரைக்கும் தான் அது அங்கேயே ஸ்டிக்காகி நிற்கும். இதை தாண்டிச்சு, இந்த லைனை தாண்டிச்சு அப்படின்னா அது உள்ளே போயிடும். திரும்ப பாருங்கள், டாபிக் 2 வந்துருச்சு. டாபிக் 2 ஸ்டிக்காகி நிற்கும். அதனுடைய பேரண்ட் உள்ளே போகிற வரைக்கும், பேரண்ட் உள்ளே போச்சுன்னா அதுவும் சேர்ந்து உள்ளே போயிடும். டாபிக் 3யும் அதே மாதிரி தான். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டிக்கில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி, இந்த 4 தான் வந்து மெயினானது. இதில் அப்சல்யூட்டும் ஃபிக்ஸ்டும் வந்து டாக்குமெண்ட் ஃப்ளோ விட்டு வெளியில் போயிடும். அப்சல்யூட் வந்து அதனுடைய நியரஸ்ட்டு பேரண்ட் எது ரிலேட்டிவாக இருக்கோ அதை பொறுத்து மூவ் ஆகும். ஃபிக்ஸ்டு வந்து அப்படி மூவ் ஆகாது, அது டேரெக்டாக ரூட் எலமெண்ட்டுக்கே போயிடும். ரிலேட்டிவ்ங்கிறது டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து மூவ் ஆகாது. ஸ்டிக்கி வந்து டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து மூவ் ஆகாது. ரிலேட்டிவ் வந்து அது இருக்கிற இடத்துல இருந்தே முன்ன பின்ன நோட்டிக்கலாம். ஸ்டிக்கிங்கிறது வந்து அதனுடைய ஆஃப்செட்டை பொறுத்து அது எங்கே ஸ்டிக் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுவுமே அதனுடைய பேரண்ட் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அந்த ஸ்பேஸில் மட்டும்தான் அது உயிரோடு இருக்கும். அந்த பேரண்ட்டை தாண்டிட்டோன்னா அந்த ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டி அது இழந்துடும். ஸோ இதுதான் வந்து பொசிஷன்ஸ். இதில் நம்ம இசட் இண்டெக்ஸ் வந்து லைட்டாக பார்த்துருக்கோம். நிறைய இடங்களில் வந்து இசட் இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அது எதனால், அது என்ன பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.